சக்கரவர்த்தி தெலுங்குல முன்னணி கதாநாயகனா இருந்த அவரு சத்யா அப்படிங்கிற படத்துல நடிச்சது மூலமா பெரிய அளவுல பேசப்பட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் அவர் நடிச்ச படங்கள் எல்லாமே கொஞ்சம் சரிவை காண தொடங்கினதும் இவர் வில்லன் கேரக்டர்ல நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்கர் த ராஸ்கல் அப்படிங்கிற திரைப்படத்துல நடிச்சாரு வில்லனா. அதை தொடர்ந்து நிறைய திரைப்படங்கள் இவருக்கு வர ஆரம்பிச்சது. தமிழ்ல கூட இவர் ஏகப்பட்ட திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு. கச்சேரி ஆரம்பம் திரைப்படத்துல ஜீவா கூட நடிச்சாரு. அண்ட் அதே மாதிரியே ஆர்யா நடிச்ச சர்வம், விக்ரம் பிரபு நடிச்ச அரிமா நம்பி, சமீபத்துல மம்மூட்டி நடிப்புல வெளியான மலையாள படம் பாஸ்கர் தி ராஸ்கல், அதுதான் முன்னாடியே சொன்னேன். சோ அந்த திரைப்படங்கள் எல்லாம் நடிச்சாரு. இப்போ ஜேடி சக்கரவர்த்தியை வச்சு இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் வெளியா இருக்கு. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல வெளிவர போற திரைப்படம், அந்த திரைப்படத்தை ரஞ்சித் தான் இயக்க போறாரு. அந்த திரைப்படத்துல நம்ம ரஜினிக்கு வில்லனா நடிக்கிறதுக்கு பல பேரை பரிசீலனை பண்ணாங்க. கடைசியா பிரகாஷ் ராஜ் தான் நடிக்க போறாரு அப்படின்னு சொன்னாங்க. பிரகாஷ் ராஜும் அதை உறுதி செஞ்சாரு. ஆனா இப்போ அந்த கேரக்டர்ல ஜேடி சக்கரவர்த்தி தான் நடிக்க போறாரு அப்படிங்கிற விஷயம் வெளியாயிருக்கு. சோ இந்த விஷயம் வெளியானது உண்மை அப்படின்னா, ரஜினியோட வில்லனா சக்கரவர்த்தி நடிச்சாரு அப்படின்னா தமிழ்ல மட்டுமில்ல ஏகப்பட்ட மொழிகள்லயும் இவருக்கு ஏகப்பட்ட படங்கள் குவிய ஆரம்பிக்கும். எஸ்வி சேகர் ஒரு அற்புதமான மனிதர், அற்புதமான நடிகர். அவர் கேள்வி கேட்டார், அவரையே நீக்கிட்டீங்க. இப்படி கேள்வி கேட்குறவங்கெல்லாம் நீக்கிட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? அதை எங்களுக்கு விளக்கமாக சொல்லிடுங்க.